ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாக விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. முதலிலே கடகராசியை சார்ந்தவர்கள் யார்? ஞாபக சக்தியை மிகுதியாக பெற்றவர்கள், அன்னையின் மீது மாறாத அன்பை கொண்டவர்கள், நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பரப்பவர். அப்படிப்பட்ட கடகராசியிலே உள்ளடங்கிய பாதங்கள் என்னென்ன? புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள். இந்த ஜூன் மாதத்திலே நிகழக்கூடிய 5 பெயர்ச்சிகள் என்னென்ன? 1 குரு, 2 சூரியன், 3 சுக்கிரன், 4 புதன், 5 செவ்வாய். இதனுடைய பொது பலனையும் பலாபலனையும் எடுத்து அந்த தனி பலனோடு இணைத்து விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். நிறைய யோசிக்கும் திறமையுடைய கடகராசிக்காரர்களே, நீங்கள் புதுமை படைக்க எண்ணுபவர். இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும், கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும், பல வகையான யோகங்கள் ஏற்படும், உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும், மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும் போது நிதானம். தொழில் வியாபார முன்னேற்றம் காணப்படும், தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும், பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும், பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் பிடிக்கும், வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையே உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமையை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வார். போட்டிகள் மறையும், திருமணங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை தரும், குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும், உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும், கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும், பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்ப்பார், வாய்க்கு ருசியான உணவும் கிடைக்கும், பெண்களும் கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும், பண வரத்து கூடும், மன குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும், அரசியல்வாதிக்கு மேல் இடத்தில் இருந்து மனதிற்கு இனிமையான செய்திகள் வந்து சேரும், தொகுதி மக்களை சந்திப்பீர்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமாய் முடியும், கலைத்துறையினருக்கு லாபகரமாய் இருக்கும், எதிர்பார்த்த பணம் வந்து சேரும், புதிய ஆர்டர்களை கையெழுத்திடுவீர்கள், பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமான நிலை காணப்படும், திறமையாக செயல்பட்டு பாராட்டை பெறுவீர்கள். புனர்பூசம் 4ஆம் பாதத்தை உடையவர்களுக்கு, கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் சொந்தங்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள், நண்பர்கள் மற்றும் அருகில் இருப்போர் உதவியால் தொழில் முன்னேற்றம் உண்டாகும், மேலிடத்தின் ஆதரவை பெறுவீர்கள். ஆனால் முழு பலன்களை அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகள் தோன்றும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பாதையில் செல்லும், புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவை தருவார்கள், மன நிம்மதி கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் உங்கள் சம்பந்தம் இல்லாத பிரச்சனை தலையிடுவது, கருத்து சொல்வதையும் தவிர்த்தல் நலம், முன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும், செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது, புதிய காரியங்களை செய்ய துவங்குவது முன் நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லது,
கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? திங்கள் கிழமைகளில் சோமவாரம் விரதம் கடைபிடிப்பது கஷ்டங்களை போக்கும் சந்திராஷ்டம தினங்கள். 7, 8 அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் 27, 28 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.